இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி நம்ப முடியாது போல். நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பாலமலை ஏறலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இவர் தான் நம்ம பிரதரு. வணக்கம். ஸ்பேஸ். அதாவது நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா பாலமலை எப்படி வரணும்னா பவானிலேருந்து மேட்டூர் போகிற ரோட்டில் இருக்குது. அது எப்படி வரணும்னா அது எந்த ஊர்? குருவரெட்டியூர் பஸ் ஏறினோம்னா பிகே புதூர் அப்படின்னு கேட்டு நீங்கள் ஸ்டாப்பிங் கேட்டு இருந்தீங்கன்னா நம்ம இங்கே பாலமலை வந்துடலாம். பாலமலை ஸ்டார்டிங் வந்துடலாம் அடிவாரத்துலேருந்து நம்ம இங்கேருந்து வந்து ஜீப் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் ஜீப்பில் தான் ஏறலான்னு வந்தோம். பட் ஆனால் ஜீப்பில் ஆளுங்க நிறைய பேர் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் இப்போ வாக்கிங்லேயே போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருங்கிறாங்க. இதுதான் மலை பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது இப்போ எங்களுக்கு ஒரு இது வந்து இங்கேருந்து பார்க்க சின்னதாக தான் தெரியும். போக இன்னும் ஹைட் ஏறுங்க. கிட்டத்தட்ட 5000 அடிக்கிட்டே ஏறப்போகுது. ரொம்ப அண்டர் ரேட்டடான ஹில் ஸ்டேஷன் தாங்க இது. மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி எத்தனைன்னு பாரு. மணி 12 இருக்கும். 11. ஓகே, மணி இப்போ வந்து 11. ஸோ அதை நாங்கள் ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ண போகிறோம். பார்க்கலாம் என்ன வந்து நடக்க போகுதுன்னு. நண்பர்களே, அடிவாரங்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ட்ரெக்கிங்கு. இப்படி நம்ம விநாயகரை கும்பிட்டு ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாங்க. அப்படியா? சொல்லு. ஓகே, நாங்கள் என்ன நினச்சோம்னா சரி ஜீப்பு போகுது வண்டி போகுதுன்னு சொல்கிறாங்க, ஓரளவுக்கு ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா ஒரே நெத்து குத்தலாக இருக்குது. தயவு செஞ்சு வாங்க, பார்த்து வாங்க நண்பர்களே. கொஞ்சம் இது சிரமம்தான். மக்களே, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு வாக்கிங்கில் வரணும்னு நினைக்கிறவங்க கடையை கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. நாங்கள் தெரியாமல் எங்கள் 10 மணிக்கு வந்து வெயில் மண்டையை பொழக்குது. 10-11 மணி ஆயிடுச்சு. இப்போ மழை என்ன கடுமையாக தான் இருக்கும் வெயில். ஆமாம், வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது. எங்களுக்கு ட்ரெக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நாங்கள் நடக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப வந்து மெயினான விஷயம், ஸ்லிப்பர் போட்டு வராதிங்க, ஷூ போட்டு வாங்க. அப்புறம் அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே நமக்கு அடிவாரத்துலேருந்து மேலே உள்ள ஃபஸ்ட்டு ஊருக்கு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருதுங்க. அந்த ஊருக்கு தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். பாதை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நீங்கள் பைக்கில் வந்தாலுமே ஓட்டுறது ரொம்ப கஷ்டம்தாங்க. இந்த மாதிரி இறங்கி தான் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தாங்க ஏறிட்டுருக்கோம். தண்ணி வேறு காலி ஆயிடுச்சு. நம்ம ட்ரெக்கிங்கில் ஒரு 50% கவர் பண்ணி இந்த மலையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஊருக்கு ரீச் ஆகிருக்கோங்க. இங்கே தான் ஒரு வீட்டில் தண்ணி வாங்கி ஃபில் பண்ணிக்கிட்டோம். எங்கேயுமே கடைகளுக்கோ சாப்பாடுக்கோ எந்த ஆப்ஷனும் இல்லைங்க. நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஸ்நாக்ஸ் வேறு தீர்ந்துருச்சு. அடுத்த ஊரில் தான் பார்க்கணும். ட்ரெக்கிங்கில் எனர்ஜி காலியானதுனால பயங்கரமாக பசிக்குதுங்க. பார்ப்போம் அடுத்த ஊர்லையாச்சும் சாப்பாடுக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊருக்கு வந்துவிட்டோம். ஆமாம், இதான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டு. விவசாயம் பண்ணுறாங்க பாரு. பாருங்கள், முன்னாடி தட்டு மாட்டுக்கு. அவ்வளோதான் நண்பர்களே. எங்கே பாருங்கள், ஒரு குளம் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், வியூ மட்டும் பாருங்கள். அங்கே பாருங்கள், மழை பெஞ்சிட்ருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தூரத்தில் நம்ம ப்ரோ போயிட்டுருக்காரு. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு வீட்டில் தண்ணி வாங்கினோம். அவர் பரவாயில்ல, தண்ணி கொடுத்தாரு. தண்ணி குடிச்சிட்டு இப்போ அங்கே ஊர்லேருந்து பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து முருகர் இருக்கார். அவரை கும்பிட்டு அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக எங்கள் ஊர்லேருந்து 3 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை இருக்காமா. இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2:30 ஆச்சு. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆச்சு. நடக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் போனால் ஒரு மளிகை கடை இருக்குன்னாங்க. அதை போய் பார்க்கணும். அருமையாக இருக்குங்க. இங்கே வாழ்த்தா இந்த மாதிரி வரணும். இங்கே வேறு விவசாயம் பண்ணுறாங்க மலை மேலேயே. நண்பர்களே, இன்னும் அடுத்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாக 1 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு கடை இருக்குன்ட்ருக்காங்க. போய் பார்ப்போங்க, ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமான்னு. மெஜஸ்டிக் வியூஸ்.
நமக்கு வழியில் ரொம்ப பசிச்சதுனால பார்த்திங்கன்னா காட்டில் விளைஞ்சிருந்த ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நண்பர்களே, பாலமலையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 வில்லேஜ் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வில்லேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க. 2வது வில்லேஜில் தான் நமக்கு ஸ்கூலு, ஹோட்டலு, ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுங்க. இப்போ நம்ம 2வது ஊரை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நண்பர்களே, ஒரு வழியாக 5 மணி நேரம் ட்ரெக்கிங் அப்புறம் 2வது ஊரை ரீச் பண்ணிட்டோங்க. நம்ம மேலே ஊருக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடு கிடச்சிருச்சுங்க. இங்கே கோயிலுக்கு குரூப்பாக வந்தவங்க பார்த்திங்கன்னா சமைச்சிருக்காங்க. அதில் நமக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்கங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நண்பர்களே, நம்ம இன்னும் வந்து மலை உச்சி ரீச் ஆகலை. நைட்டே வந்து நமக்கு டயர்ட் ஆனதுனால சாயங்காலமே வந்து நம்ம ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டோம். காலையில் தான் போயிட்டு நேரமாக சாமி பார்த்துட்டு கீழே இறங்கலான்னு இருக்கோம். சரி, ஓகேங்க, காலையில் பார்க்கலாம். நண்பர்களே, இன்றைக்கி தான் நம்ம இங்கே தான் தங்க போகிறோம். இன்றைக்கி நைட்டு ஒரு தலைக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா வாங்குறாங்க ஸ்டே பண்ணுறதுக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருக்கிற ஊர். நைட்டு பார்த்திங்கன்னா குளிர் போட்டு வாட்டி எடுத்துருச்சுங்க. நாங்கள் எதுவும் பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம். எதுவும் ப்ரிப்பேர்டாக இல்லாமல் வந்துட்டோம். ஏதோ இந்த ரூம் இருந்தனால தப்பிச்சங்க கொஞ்சமாச்சு. இதாங்க எங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல். மணி 6 ஆச்சு. இப்போ நாங்கள் சாமி பார்க்க போகிறோம். 4% தான் இருக்குது சார்ஜ். உங்கள் மேலே போய் எடுத்துக்கலாம். நண்பர்களே, இதுதாங்க மலை உச்சியில் இருக்கிற கோயில். இது நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. மொத்தம் 12 கிலோமீட்டர்ஸுங்க ட்ரெக்கிங் உங்களுக்கு கீழே இருந்து. நம்ம அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இங்கே தான் கிளம்பணும். ஆனால் முந்தின நாள் மழை பெஞ்சிருந்ததுனால இந்த பாதை வந்து ரொம்ப நடக்க முடியாத மாதிரி இருந்ததுங்க. அதுவும் நம்ம ப்ரோவும் வந்து கால் வலிக்குது, டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. அதனால் நம்ம ஜீப்பில் வந்துட்டு கீழே இறங்கலான் இருக்கோம். மேலே இருக்கிற சாமி பார்த்திங்கன்னா சித்தேஸ்வரன் சிவனுங்க. இந்த மலைக்கு சித்தேஸ்வரன் மலைன்னு இன்னொரு பேரும் இருக்குது. பர்ச்சேஸை போட்டாச்சுங்க. இங்கே இருக்கிற பலாப்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. இதாங்க நம்ம இன்றைக்கி கீழே இறங்க போகிற ஜீப்பு. ஜீப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க மேலேருந்து கீழே போகிற வரையும். இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேங்க, ஜீப் ஃபுல்லானால் மட்டும்தான் வண்டி எடுப்பாங்க. இந்த ஊருக்கு வேறு பஸ்ஸோ காரோ பைக்கோ வேறு எந்த டிரான்ஸ்போர்ட்டுமே கிடையாதுங்க. பைக்கில் வரலாம், ஆனால் வர்றது ரொம்ப கஷ்டங்க. உங்களுக்கு நல்லா பைக்கோட தெரியும்னா வரலாம், இல்லாட்டி ரொம்ப ரிஸ்க்கு. ஜீப் மட்டும்தாங்க இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷனு. பட்டி நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி வர மாதிரி இருக்கும். இந்த மலையில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா தார் ரோடே கிடையாதுங்க. ரோடுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கும். இந்த மாதிரி பைபாஸில் ஓட சொல்லிவிட்டா 3 மணி நேரத்துக்கு போகிறதுனா 2 மணி நேரத்துக்கு போயிருந்தேன்.